நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி. இப்ப எல்லாரும் விழிப்புணர்வுனா என்ன நெனச்சிட்டு இருக்காங்க? சும்மா இப்படியே பார்க்குறதா? இல்ல இப்படியே செய்றதா? அது இல்ல விழிப்புணர்வுனா. விழிப்புணர்வுனா உங்களுடைய மனம், அறிவு, உணர்வு இந்த 3ம் ஒரு இடத்துல சேரணும். இப்ப நீங்க ஒரு மனிதன் முழுமையாக இருக்கிறாங்க. அந்த மனிதன் என்ன நெனச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியுமா அப்படின்னா, புரியாது. அவங்க என்ன செய்யணும், செயல் பண்ணணும்னு நினைக்காங்களோ, அந்த செயல்ல முழு கவனம் எல்லாமே போய்க்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த கவனங்கிறது எதோட ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, உங்களோட உணர்வுகளோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்போ உணர்வு எந்த மாதிரி அத ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஞாபக திறன வச்சு அத கையாளணும். அப்ப இப்போ உடம்புல உயிர் இருக்கு. உயிர்ல ஒரு ஆக்டிவேஷன் பாடி வந்து நடைமுறைப்படுத்துது. ஒரு அசைவுகள் இருக்குது. அது உடனே நம்ம அந்த உயிரு, நான் அப்படி இருக்கேன், நான் விழிப்புணர்வுல இருக்கேன், இப்ப நான் பார்க்கேன் அப்படிங்கிறது விழிப்புணர்வு இல்ல. அந்த உயிரோட உங்களுடைய அன்பு அதுல கலந்து ஒரு உணர்வு பிறக்கணும். அந்த உணர்வு பிறக்கும்போது உங்களுடைய பார்வை அத நோக்கணும். இப்ப நீங்க இதுக்கு எடுத்துக்காட்டா எப்படி பார்த்துக்கிடணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு புடிச்சவங்களோ சரி, பிடிக்காதவங்களோ சரின்னா, இது அது மாதிரி உங்களுக்கு இந்த விவரத்த சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு புடிச்சவங்க அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. அப்படின்னா, நீங்க அவங்கள பார்க்கும்போது, இப்போ உங்களுடைய அம்மாவ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, உங்க அம்மாவ நீங்க பார்க்கும்போது, அந்த பார்வையோட ஒரு உணர்வு கலந்த ஒரு ஆசையும், பாசமும், அன்பும் அதில கனெக்ட் ஆகும். அப்ப அதில கனெக்ட் ஆயி நீங்க பார்க்கும்போது தான், நம்ம அம்மா, நம்ம அம்மாவ பார்த்துட்டு இருக்கோம். இது புரியும். இதே மாரி நீங்க உங்க மனைவிய பார்க்கும்போதும், நம்ம இப்ப யார பார்க்குறோமோ, அந்த பார்வையில ஒரு உணர்வு வரணும். அந்த உணர்வுல இந்த அன்ப கலக்கணும் அதுல. அதுல கலக்கும்போது, இப்ப மனசுன்னு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மனசு நல்லதையும், கெட்டதையும் மனித உடம்புக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது பர்ட்டிகுலரா எந்த ஏரியாலயும் அது ஸ்டாண்டர்டா இருக்காது. அப்ப அது ஒவ்வொரு விஷயமா மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ மனசு இறைவனுடைய அமானுஷ்ய சக்தின்னு சொன்னதுனால, அந்த அமானுஷ்ய சக்திய நம்ம வாழ்க்கையோட முறைகளுக்கு அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். இப்போ மனச எப்படி இந்த உணர்வோட சேர்க்கலாம் அப்படின்னா, அது உன் அம்மான்னு சொல்லும். இது எதுனா, மனசுல எண்ணங்களோட கலக்கணும். அப்ப எண்ணங்களோட கலந்தோம்னா, மனசு, எண்ணம், உணர்வு, அறிவு, உயிரு. இது எல்லாம் கலந்து நீங்க ஒரு மனுஷன இப்படி பார்வையில பார்க்கும்போது தான், உங்களுக்கு அந்த யாருங்கிறதே புரியும். அந்த உணர்வோட நீங்க பார்க்கிறது தான், அத விழிப்புணர்வுன்னு நம்ம சொல்றோம். நீங்க விழிப்புணர்வுனா, ஒவ்வொரு செயல்ல நீங்க முதல்ல போகக்கூடாது. நீங்க செயல் செய்றதுல நான் விழிப்புணர்வா இருக்கனா, நான் வேலை செய்றேன், இப்ப நான் விழிப்புணர்வா இருக்கனா, நான் இப்ப படிக்கிறேன், நான் இப்ப விழிப்புணர்வா இருக்கனா, நான் இப்ப ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதுல நான் விழிப்புணர்வா இருக்கனான்னு நீங்க ஒரு பொதுவான கருத்துக்களோட அதுல போகக்கூடாது. நீங்க ஒவ்வொரு க்ஷணமும் நீங்க எந்த விஷயத்த அணுகுறீங்களோ, அந்த அணுகுறதுல உங்க பார்வை தான் அத முதல்ல பார்க்கும். அப்ப பார்வை பார்த்த உடனே அறிவு டெக்னிக்கலா அதுக்கு உள்ள வரும். இது யாருன்னு சொல்லும். அப்போ மனசும் அத காமிக்கும். உனக்கு ஸ்டாண்டர்டான ஆளா? இது இல்லையா? இது உனக்கு உதவுறவங்களா? இல்ல இவங்க உனக்கு உதவாதவங்களாங்கிறத மனசு உங்களுக்கு உடனே சொல்லிக் குடுக்கும் அத. அப்ப அத சொல்லிக் குடுக்கும்போது, உங்களோட ஏதாவது நெகட்டிவா சொல்லும்போது, உங்களுக்கு உணர்ச்சி ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ உணர்ச்சி ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படின்னா, அந்த மனசுல 2யும் சொல்லும்போது, நீங்க உணர்வ சேர்க்கல அப்படின்னா, உணர்ச்சி ஸ்டார்ட் ஆயிரும். உணர்ச்சி ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே அவங்கள உங்களுக்கு பிடிக்காம ஆயிரும். இல்லைன்னா ஏதாவது பேசுவீங்க. உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் கோபமா வரும். இல்லைன்னா ஏதோ செய்ய வேண்டியிருக்குமான்னு ஒரு பயத்தில பின்வாங்குவீங்க. இது மாரி பிரச்சனைகள உங்கள தள்ளிக்கிட்டே போகும். அதனால விழிப்புணர்வு என்ன அப்படின்னா, ஏதோ சும்மா நம்ம விழிப்ப அப்படியே பார்த்துட்டு எதையோ ஒண்ணு செய்றதோ அது இல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும்.
நல்ல என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, விழிப்புணர்வு, அறிவு, உயிர், பார்வை, அசைவு, மனம், மனத்தில் சுத்த மனம், இது எல்லாம் கலந்து உணர்வோடு சேர்ந்து அப்படி நம்ம பார்க்குறது தான் அது விழிப்புணர்வு. அதை நம்ம உடலில் அதுக்கப்புறம் தான் அதை செயல்படுத்தணும். இதையெல்லாம் ஒன்றும் சேர்க்காம நீங்கள் அப்படியே நீங்கள் செயல்முறையில் போனீங்க அப்படின்னா நீங்கள் விழிப்புணர்வுக்குள்ளே இல்லைன்னு புரிஞ்சுக்கிடணும். புரியுதா? இதுதான் விழிப்புணர்வு. அப்போ விழிப்புணர்வுனா இவ்வளோதான். நீங்கள் அதை ஒரு பெரிய டாபிக் மாதிரி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. உங்கள் செயல், உங்கள் உணர்வு, உங்களுடைய அன்பு, உங்களுடைய உயிர்த்தன்மை, உங்களுடைய பார்வை, மனசில் இறைவன் சொல்லக்கூடிய அந்த அமானுஷ்ய மனசு, உங்கள் அறிவு எல்லாத்தையும் கலந்து நீங்கள் அதை கையில் வச்சுக்கிட்டு இப்படி பார்க்கும்போது தான் அது விழிப்புணர்வாக செயல்படும். புரிஞ்சுக்கோங்க. ஆயுஷ்மான் பவ. நமஸ்காரம்.